டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரோ என்னங்க சங்கர், நான் கேள்விப்பட்டேன் நீங்க தான் ஏதோ ஒரு 1 கோடிக்கு அங்கே இடம் பார்த்து வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் இப்படி நடிக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல லூலு மாலுக்கு பக்கத்துலேயே பார்த்து வச்சிருக்கீங்களாமே. இதுக்கே வெறும் 600 சதுரடி 1 கோடிக்கு நீங்க வாங்குறீங்களா? சாமி, 1 கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட எங்களுக்கு தெரியாது. நானே நிறைய டைம் வந்து 100 ரூபாய் காசுக்கு இன்னொரு 0 போட்டு என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், இது கரெக்டாக போட்டிருக்கு. பைத்தியம் எதுக்கு இன்னொன்று போட்டிருக்கோம்? 100 ரூபாய்க்கு யாராவது 1000 ரூபா போடுவாங்களா பைத்தியம் அப்படிம்பாரு. அப்படியா? அதுலேயும் ஏதாவது நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு 1100 ரூபாய், 1600, 1300 ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க. 1050 என்னது 1050 ரூபா? ஒன்றுக்கு பக்கத்தில் 0 வருமா? ஒன்று பக்கத்தில் 0 போட்டுட்டு 59 போட்டுன்னு வச்சுக்க, இதுன்னா 10,000 இருக்குமோ? இது எதுக்கு இவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏய் இதை பாரு, அது கரெக்டா? பைத்தியம் கரெக்டு தான். இல்லை 10,000 பைத்தியம் போடுறி. அப்புறம் நிறைய டைம் அவங்க கடைக்காரங்க கிட்டே ஏங்க பார்த்துக்கோங்க கரெக்டாக அப்படிமாண்ணா. அவங்க பார்த்துட்டு கரெக்டு தான். என்னை இவர் பார்த்துட்டு உனக்கு தெரிலன்னு தானே நேக்க நீ அவங்கக்கிட்ட காட்டுற. இல்லைடா கரெக்டாக இருக்கான்னு சும்மா பார்த்தேன். உனக்கு அந்த டவுட் இருக்கா? நிறைய டைமு அது இந்த நடுவில் சொச்ச காசெல்லாம் நம்ம பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கிய, இந்த 1059 2001 போடுங்கம்பாங்க. என்னது 2001 எப்படி பண்ணோம்? அதில் ஸ்டைலாக வேறு இங்கிலீஷில் சொல்லுவாளுவோ 220 இல்லது 2000 என்னமோ ஒன்று சொல்லுவாளுங்க. சொன்னோன்னு என்ன சொன்னீங்க? ஏய் மச்சான், போன வாரம் நான் ஒரு அசிங்கப்பட்டே ஒரு விஷயம். 0 தானே போடுங்க. மதுரை ஃபாலோ பண்ணது எஸ்பிஎஸ். பாரு எங்கள் பாப்ஸுக்கு பேர்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறத. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் எல்லாம் தெரியாது, கடைக்காரங்கிட்ட போய் சரியாக பார்த்துங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்குறேன். அது பின்னாடியே தான் அந்த நான் கொடுத்தேன். இதே மாதிரி நான் நிறைய டைம், நீயாவது ஒரு டைம், நான்லாம் நிறைய டைமு. அதுலேயும் இந்த தடவை தான் ரொம்ப அசிங்கமே எனக்கு பட்டறோம். எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க சொல்கிறது வந்து என் காதுக்கு என்னமோ மாதிரி கேட்குது. என்ன சொன்னீங்க? கடைசியில் பார்த்தா அவங்க வெறும் 2000 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இது அவங்க ஸ்டைலாக சொல்கிறன்ற பேரில் எனக்கு சுத்தமாக புரியலையா? வந்து 2800ன்னு சொல்லியிருக்காங்க போல இது. அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலாக சொன்னோன்னே 2800 சொன்னாங்க மேடம் அப்படின்னாங்களா? 2800 ஆமாங்க. அசிங்கமாக போச்சு. இதுதான் நம்ம காதுக்கே விழலையோ. இது நான் அப்புறம் நினச்சேன், எனக்கு தெரியும் இவ தான் காதில் ஸ்டைலாக சொல்கிறேன்ட்டு நமக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி நிறைய அசிங்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய டைம் எனக்கு 0வே தெரியாது. போடுவேன், இது கரெக்டாக இருக்கா? இதுக்கு நடுவில் 2 0 வந்துருச்சு. அப்புறம் பக்கத்தில் வேறு 59 போட்டிருக்கோம். இதுனா 1,09,000 59 வருமோ? இதை மாதிரி அது என் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தாருன்னா நான் அவர்கிட்ட காட்டிடுவேன். பாரு சீக்கிரம் பாரு அப்படிம்பேன். என்ன இது? ஏய் பைத்தியம், நீ என்ன 2 0 போட்டு வச்சுருக்க? அது எடுண்ணா. அப்படியா? ஐயோ இவ்வளோவா? ஆனால் அவ்வளோலாம் நம்மக்கிட்ட தான் இல்லைல்ல, ஃபெயில்டு வரும். மென்டல் எரியாத அப்படிம்பாரு. நிறைய டைம் வீட்டில் வண்டியில் வரும்போது, ஏய் நேக்கா உனக்கு தெரிலன்னு தானே கடைக்காரங்கிட்டே நீ எடுத்து எடுத்து காமிக்கிற, பார்த்துக்குங்க. அந்த நேரம் பார்த்து தாண்டா உங்களுக்கு எல்லாம் காது கேட்குறது உண்மை. அப்போ தான் தன் பைக்காரன் வேகம் சர்ன்னு போவான். சுரேஷ் 0க்கு முன்னாடி கண்ணாடி போடணும். அடிக்கடி கண்ணாடி ஞாபகப்படுத்துறது. ஆனால் நான் கண்ணாடி போட்டு 2 மாதம் ஆகுது. நோ ரெஸ்பான்ஸ்.